கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். நம் கண்களை மூடி நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாயும் சமூகத்துல சேர்ந்து வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் வந்திருக்கிற இந்த கூடுகையை ஆசீர்வதிங்க. உங்களோட பிரசன்னத்தினால் நிரப்புங்க இயேசுப்பா. வந்த எல்லா சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. வருகின்ற சகோதரிகளை அழைத்து வாருங்க. இந்த சத்தியங்களானது எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. குறிப்பாக பிள்ளை வளர்க்கக்கூடிய அந்த காரியங்களில் நாங்கள் வேதத்தின் அடிப்படையில சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் பிள்ளைகளை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பாட்டு பாடலாம். Praise the Lord. நானும் என்னுடைய பொண்ணு டெபோராவும் சேர்ந்து இந்த பாட்டை பாடுகிறோம். தேவனை பாடி துதிக்கும்படியாய் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டே, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டே. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டே, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டே. கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை. எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை. எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஆமென். ஆமீன். இயேசு கிறிஸ்து நாமத்துல கிளாஸ்க்கு வந்த எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அநேக நாட்களுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம், மீண்டுமா கூட சகோதரிகளாய் நம்ம சேர்ந்து சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தால் அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். குறிப்பா இன்னைக்கு பார்க்கும்போது பிள்ளை வளர்ப்புக்குரிய சத்தியங்கள் நம்ம மண்டே கிளாஸ்ல படிச்சுட்டு வரோம். அதுக்கு ஏதுவா நம்ம
நிறைய பிரின்சிபிள்ஸ், அதாவது பிள்ளை வளர்க்கக்கூடிய வேதத்தின் அடிப்படையான சத்தியங்களை நம்ம வந்து கடந்த நாட்களை நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு பிரின்சிபிள்ஸ், ஒரு சத்தியத்தை நம்ம வந்து படிக்கலாம். அதாவது குழந்தைகளை நம்ம வந்து வளர்த்தும் போது அவங்களுக்கு அவங்களுடைய நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நேரத்தை வந்து ஹவ் டு மேனேஜ் த டைம், அவங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு வந்து எப்படி அவங்க நேரத்தை வந்து எஃபெக்டிவா தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில தேவனுக்கு பிரியமான வழியில நம்ம எப்படி பிள்ளைகளை வந்து நேரத்தை செலவு பண்ண கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து அது தெரியாது. நமக்கே விசுவாசிகளாகிய நமக்கே நேரத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரியுது இல்லைங்களா? காலையில எழுந்திக்கிறோம், நைட் தூங்குறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். அப்படியே நாட்கள் வந்து என்ன ஆகுது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு அப்படின் போது திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை, கடவுள் கொடுத்த நம்மளுடைய நாட்களை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணுமோ அப்படின்றது நமக்கே வந்து தெரியாது. ஆனா வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து தேவனுடைய வழியில எப்படி நேரத்தை செலவு பண்ணணும் நம்மளும் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு மேலாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். சங்கீதம் 90ல 12வது வசனம் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதத்துல வாசிச்சிருக்கோம் நிறைய டைம். அப்ப இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. எதுக்கு? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நேரத்தை நம்ம என்ன பண்றோம்னா கணக்கு பண்றதே இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பர்த்டேவும் கொண்டாடும் பொழுது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணும்போது, நம்ம ஆயுசு நாட்கள ஒவ்வொரு வருஷமும் குறைந்து கொண்டே வருது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்றதில்ல, உணரவே இல்ல. சந்தோஷமா கொண்டாடுறோம். அதே சமயத்துல நம்ம எண்ணி பார்க்கறது இல்ல. கடவுள் நமக்கு வச்சிருக்கிற வருஷத்துல 1 வருஷம் வந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கறது இல்ல. ஏன்னா நமக்கு அந்த இருதயம், ஞானமுள்ள இருதயம் நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் சங்கீதக்காரர் வந்து சொல்றார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்ப இந்த சத்தியத்தை வந்து நம்மளும் கற்றுக்கொள்ளணும். அதற்கு மேலாக நம்ம பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன பண்ணணும், நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அநேக பிள்ளைகள் இல்லையா, நம்ம வாழ்ந்த காலத்துலயாவது கொஞ்ச நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சரியான விதத்துல செலவு பண்ணிருப்போம். அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி செல்போனோ, டிவியோ, டேபோ, இல்லைன்னா வந்து மீடியாக்களோ, கேம்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே போய் விளையாடுவோம், வீட்டு வேலைகளை செய்வோம் அம்மா அப்பாக்கு. அதுவும் நம்ம கம்மிதான். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டங்களை விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நேரத்தை வந்து எப்படி செலவு பண்றதுனே தெரியாம என்ன பண்றாங்க, இன்னைக்கு வேஸ்ட் பண்றாங்க. நம்ம வந்து பாக்குறோம். அநேக குழந்தைகள் என்ன பண்றாங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நிறைய மொபைல் போன் பாக்குறாங்க, கேம்ஸ் விளையாடுறாங்க, டிவி பாக்குறாங்க. சில சமயம் சும்மாவே உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, நேரத்தை வீணடிக்கக்கூடிய குழந்தைகளா காணப்படுறாங்க. சின்ன வயசுல இருந்து தான் சொல்றேன். விவரம் தெரிஞ்சு 4 வயசுல இருந்து அப் டு யூத் வரைக்குமே நிறைய குழந்தைகள் அப்படி என்ன பண்றாங்க, காணப்படுறாங்க. இதுல முக்கியமான விஷயம், பெற்றோர்களாகிய நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு நாட்களை வந்து நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் நம்மளும் என்ன பண்றதுல சொல்லிக் கொடுக்கறதே இல்ல. நம்மளும் என்ன பண்றோம், பிள்ளைகள் வந்து எப்படி நேரத்தை செலவு பண்ணாலும் கண்டு காணாம என்ன பண்றோம், விட்டுறோம் இல்லைங்களா? அவங்க போக்குலயே அவங்க என்ன பண்றாங்க, எப்ப எந்திக்கிறாங்க, எப்ப தூங்குறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன நேரத்தை செலவு பண்றாங்க, எது வந்து அதிகமா நேரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே கவனிக்காம குழந்தைங்க தானே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க போக்குலயே அந்த நாட்களை வந்து கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா, அது கண்டு காணாம விட்டுறக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா வந்து அது தவறான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். எப்படி வந்து உன்னுடைய நாட்களை நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில எந்திரிச்ச அப்படின்னா நைட்டு தூங்கும் வரைக்கும் உன்னுடைய நேரத்தை வந்து எப்படியெல்லாம் நீ செலவு பண்ணணும்னு குழந்தைகளுடைய வயசுகின் அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
4 வயசு குழந்தையா அதுக்கு சொல்லி தரணும், 5 வயசு குழந்தையா அதுக்கு சொல்லி தரணும், 10 வயசா 12 வயசா டீனேஜா எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நீங்க நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா நம்ம வந்து இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கத்தர் கொடுத்திருக்கிற நாட்களையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்கள் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வாலிப வயசுல கல்யாணம் ஆக வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா வேலை செய்ய விடுறது இல்ல. என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும், வேலை செய்ய வேணாம், எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படி நம்ம பிள்ளைகள் என்ன பண்றோம், செல்லம் கொடுத்து நிறைய காரியங்களை வந்து கற்றுக் கொடுக்காதனால அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கையில திருமணம் முடித்து போகும்போது அவங்க குடும்பத்தை நடத்த முடியாம, பிள்ளைகளை வளர்க்க முடியாம, எப்படி வந்து காலையில எழுந்து வீட்டை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது, கணவனை நடத்துறது, வேலைக்கு செல்வது, ஸ்பிரிச்சுவல் டைம் ஸ்பெண்ட் பண்றது எதுவுமே தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கக்கூடிய பிள்ளைகளா இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பிள்ளைகள் காணப்படுறாங்க. அப்போ நம்ம மனசுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும்போது சொல்லி கொடுக்கணும். அது வந்து நம்ம பிள்ளை கஷ்டப்படுறா, ஜாலியா இருக்கட்டும், போற இடத்துல தானே கஷ்டப்படுவோம், இங்க ஜாலியா இருக்கும் அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்கவே கூடாது. சிறு வயதுல இருந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு டைமை வந்து சரியான விதத்துல நம்ம செலவு பண்றதை சொல்லி கொடுக்கலன்னா அவங்க என்ன கற்றுக்கொள்வாங்க, சோம்பேறித்தனத்தை கற்றுக்கொள்வாங்க, எதுவுமே செய்யாதபடிக்கு சோம்பலின் பிள்ளைகளா மாறிடுவாங்க, பாவத்தை அதிகமா பாவத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கருத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமா பயன்படவே மாட்டாங்க. அப்போ நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து செல்லம் கொடுக்கிறோம், நம்ம வந்து கஷ்டப்படாம வச்சுக்கிறோம், ஒரு வேலையை செய்யாம நல்ல அம்மா அப்பாவா இருந்துக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஜாலியா எந்த நேரம் வேணாலும் தூங்கட்டும். சில பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எப்ப எந்திக்கிறாங்கன்னே பெற்றோர்களுக்கு வந்து தெரியறதில்ல. எப்ப வேணாலும் தூங்கி எப்ப வேணாலும் என்ன பண்றாங்க, எந்திக்கிறாங்க. அதிக நேரம் வந்து பிள்ளைகளை தூங்க விட்டுறாங்க, காலையில எழும்ப வைக்கிறது இல்ல. இப்ப இந்த காரியங்களில் என்ன பண்ணும், பிள்ளைகளை வந்து ஒரு தவறான வழியில நடத்தக்கூடிய ஒரு காரியமா போயிடும். அப்ப அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல பைபிள் சொல்லித்தரோம், வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுக்கிறோம், ஜெபிக்க சொல்லித்தரோம். அதெல்லாம் இருந்தாலுமே பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையில டைம் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். நம்ம சிறு குழந்தைகள் தான், 4 வயசாச்சு 5 வயசாச்சு நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம வேதத்துல பார்க்கும்போது நிறைய தேவனுடைய மனுஷர்கள் வந்து சிறு வயதுல என்ன பண்றாங்க, கடவுளுக்காக வேலை செய்தவர்களும் குடும்பத்துக்காக வேலை செய்தக்கூடிய அநேக மக்கள் காணப்படுறாங்க. மிரியாம் பாக்குறோம், மிரியாம் வந்து என்ன பண்றாங்க, சின்ன பொண்ணுதான் இல்லையா, அந்த சின்ன பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, மோசைய வந்து தண்ணியில விடும்போது போகுது இல்லைங்களா, போய் பார்த்து அந்த குமாரத்துக்கு பார்வோனுடைய குமாரத்துக்கிட்ட வந்து மோசைக்கு ஒரு அம்மா வேணுமான்னு கேட்டு கொண்டு போய் விடுது. அப்போ மிரியாமுக்கு என்ன ஏஜ், சிறு குழந்தையாதான் இருக்கு. இப்ப மிரியம் அப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன, அவங்க அம்மா வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, பழக்கப்படுத்திருப்பாங்க. அதாவது பிள்ளைகள் வந்து வீட்டு காரியங்களையும் செய்யணும், குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும், சரியான நேரங்கள்ல சரியான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் தான் மிரியாம் என்ன பண்ணுது, இந்த வேலை செய்ய வைக்குது. மிரியாம் கிட்ட அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, அம்மா வந்து சொன்னாங்களா மிரியாம் போய் பார்த்துட்டு வான்னு, இல்ல மிரியாம என்ன பண்றாங்க, மோசையோடைய வாழ்க்கையில போய் பாக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த பழக்கம் என்ன பண்ணுது, அவங்கள சரியான வழியில நடத்திட்டு போகுது. அதே மாதிரி சாமுவேலோட வாழ்க்கையில பார்க்கிறோம். சாமுவேல் வாழ்க்கையில பார்க்கும்போது நினைச்சு பாருங்களேன், 5 வயசு வரைக்கும் அவங்க அம்மா கூட இருந்திருக்கலாம். 5 வயசுக்கு மேல ஆலயத்துல கொண்டு போய் அவங்க அம்மா விடும்போது எந்த வேலையை செஞ்சாரு சாமுவேல், ஆலயத்துல இருக்கக்கூடிய கூட்டுற வேலை, ஒரு ஏலியோட துணியை துவைக்கிற வேலை, பலிபீடத்தை துடைக்கிற வேலை, இந்த வேலைகள் தான் என்ன பண்ணிருப்பாரு சாமுவேல் செஞ்சிருப்பார் இல்லையா. அப்போ அவங்க அம்மா நினைச்ச சிறு பையன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு தன் வீட்டோட வச்சிருக்கலாம் இல்லையா. யூத்தான கடவுளுக்கு பொருத்தனை பண்ணிருக்காங்க, ஆனா வந்து ஒருவேளை யூத்ல நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து அப்படி இல்ல, பிள்ளை பால் மறந்த உடனே அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஆலயத்துல விடுறாங்க. அப்போ சிறு பிள்ளைகளிலிருந்து இருந்து ஆண்டவருடைய காரியங்களை செய்யணும், வீட்டு காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை வந்து தேவனுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நேரத்தோட மதிப்பை என்ன பண்ணிருக்காங்க, அண்ணாலும் சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் சாமுவேல் என்ன பண்றாரு, ஆலயத்துல போய் அவர் வந்து ஆண்டவருக்காக
வேலை செய்தார் அப்படின்னு பார்க்கணும். அநேக தேவ பிள்ளைகள் சிறு வயதுல யோசேப்பு பார்க்கிறோம். யோசேப்பு என்ன பண்றாரு? அவங்க அப்பா அண்ணன்களை பார்க்க சொல்ல போகும் சின்ன வயசுதான் இல்லைங்களா? என்ன பண்றாரு? அப்பா கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்லாம போய் என்ன பண்றாரு? பார்த்துட்டு வராருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அநேகர் என்ன பண்றாங்கன்னா, சிறு வயதுல இருந்து தன்னோட குடும்பத்துக்கு வேலைகளை செய்யக்கூடியவங்களாகவும், நேரத்தை சரியா பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க. அதுக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அவங்கள பழக்கப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் டைம் எல்லாம் நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா டீச் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைகள் தானா எழுந்து நேரத்தை எது வேஸ்ட் பண்றாங்க, எதுவும் தெரியாம அப்படியே நம்ம கண்ணு பண்ண விடவே கூடாது. அப்படி விட்டு அதான் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட மகன். அதான் இஷ்டம். அவனுடைய இஷ்டத்துக்கு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, பிள்ளை என்ன பண்ணுவான்? தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மகனா காணப்படுவான். அப்போ குழந்தைகள் என்னென்ன நேரத்தெல்லாம் எப்படி செலவு பண்றாங்கன்றத நீங்க மானிட்டர் பண்ணணும். நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்களா? குழந்தைகள் எப்ப எழுந்திருக்கிறாங்க? நம்ம பிள்ளைகள் உடம்பு சரியில்லையா? ஒரு 1 ஹவர், 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கலாம். இல்லையா? ஆனா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகள நெறைய வீட்டுல என்ன பண்றாங்க, 11 மணி, 10 மணி, 12 மணி அப்படின்னு தூங்க விடுறாங்க நெறைய குழந்தைங்கள. அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மதியம் குடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளோட ரெகுலர் ஒர்க் அதாவது ரெகுலரா அவங்க அப்படி எழுந்துக்கிற ஒரு பழக்கத்த நம்ம குடுக்க கூடாது. பிள்ளைகள் காலையில என்ன பண்ணணும், எழுப்பி விடணும் நம்ம. அவங்களும் நம்ம ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா, குழந்தைகள் ஒரு 6 மணிக்கு, 7 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், எழுப்பி விடணும். எழுப்பி நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமா எழுந்துக்கிற பழக்கத்த நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதே போல சீக்கிரமா நைட் தூங்க வைக்கணும். பிள்ளைகள் இரவு 10 மணிக்கே என்ன பண்ணணும், தூங்கக்கூடிய பழக்கத்த 9:30, 10 என்ன பண்ணுவாங்க, பெட்டுக்கு போகக்கூடிய பழக்கத்த சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா, குழந்தைகள் நெறைய நேரம் தூங்கணும். 3லிருந்து 5 வயசு இருக்க குழந்தைகள் 13 மணி நேரம் தூங்கணும். நம்ம என்ன சொல்றோம் ஜென்ரலா 8 மணி நேரம் தூங்குனா போதும், 7 மணி நேரம் தூங்குனா போதும்னு சொல்றோம். அது அடல்ட்டுக்கு, பெரியவங்களுக்கு. ஆனா குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 10லிருந்து 13 மணி நேரம் என்ன பண்ணணும்? குழந்தைகள் தூங்குனாதான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த், அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். இதுவே 6 வயசுல இருந்து 12 வயசு இருக்க குழந்தைகள் என்ன பண்ணணும்? 12 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? தூங்கணும். இதே 13லிருந்து 18 வயசு இருக்க குழந்தைங்க 8 மணி நேரம் என்ன பண்ணலாம்? தூங்கலாம். அப்போ குழந்தைகள் அ 10 வயசு இருக்காங்கன்னா, அவங்க அதிக நேரம் தூங்கணும். இப்ப அதிக நேரம் தூங்குனா என்ன பண்ணணும்? சீக்கிரமா நைட் அவங்கள என்ன பண்ணணும்? படுக்க வச்சணும். 7:30, 8 மணிக்கு சாப்பிட வச்சுட்டு 9:30க்கு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள படுக்க வைக்கணும். காலையில 6, 7 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும்? எழுப்பி விடணும். அப்போ குழந்தைகளுடைய அந்த ஸ்லீப்பிங் டைம் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள பழக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? எப்ப தூங்குறாங்க, எப்ப எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஏன்னா வேதத்துல நெறைய வசனம் அப்போ அதிக நேரம் தூங்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். அடுத்து பிள்ளைகள் எழுந்தாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்த செலவு பண்ணணும். ஸ்பிரிச்சுவலா அவங்க டைம் குடுக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இல்லைங்களா? ஏற்கனவே எடுத்திருக்கேன். பிள்ளைகள் பைபிள் படிக்கணும், பிள்ளைகள் ஜெபிக்கணும். குழந்தைங்கனால ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபிச்சா கூட போதும். அப்போ குழந்தைகள் எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்த செலவு பண்ணணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். குழந்தை தானே, ஐயோ! அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. 3 வயசுல இருந்து எப்ப நீங்க குழந்தைங்கள ப்ரீகேஜி ஸ்கூல் அனுப்புறீங்க, எல்கேஜி ஸ்கூல் அனுப்புறீங்க, அந்த குழந்தைக்கு டீச்சர் சொல்றத புரிஞ்சுட்டு படிக்கிறாங்க, ரைம்ஸ் சொல்றாங்க, ஏபிசிடி ஆல்பபெட் படிக்கிறாங்க, நம்பர்ஸ் படிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா குழந்தைகள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கவும், வேதத்த வாசிக்கவும் முடியும். வேதத்த வாசிக்க முடியலனாலும், அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிந்து கொள்வாங்க. அப்ப காலையில எழுந்தவங்கன்னா, குழந்தைங்க தேவனுடைய சமூகத்துல நேரத்த செலவு பண்ணணும்ன்றத பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப அத நம்ம என்ன பண்ணணும்? டீச் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் படிக்கக்கூடிய நேரத்த நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடு. ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், மத்த ஸ்டடீஸா இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ரீடிங் ஹேபிட், ஸ்டடியிங் ஹேபிட்ட பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். ஏன்னா பிள்ளைகளுடைய முக்கியமான வேலை, கடமைன்னா படிப்பு தான் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னா, நல்லா படிக்கணும். படித்து அவங்க என்ன பண்ணணும்? வளரக்கூடியவங்களா
இருக்கணும். அவங்களுடைய பொறுப்பு அப்படின்போது படிக்கணும், பெற்றோர் கீழ்ப்படிந்திருக்கணும், ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பிள்ளைங்களுடைய ரீடிங் ஹேபிட்டையும், படிக்கக்கூடிய அந்த காரியங்கள் அகாடமிக் இயரும் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுக்கணும்னா, பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்கன்னா, கரெக்ட்டா ஹோம் ஒர்க் பண்ணாங்களா? அன்னன்னைக்கு சப்ஜெக்ட்ட படிச்சாங்களா? எக்ஸாம் வந்தா எக்ஸாம்க்கு படிச்சாங்களா? இப்ப ஸ்கூல்ல குடுக்கக்கூடிய அசைன்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்களா? அப்படின்னு அந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நெறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணாங்களா? பண்ணலையா? எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. ஸ்கூல்ல என்ன சொல்லிக் குடுத்தாங்க? நம்ம அவங்கள வந்து ரிவ்யூ பண்றதில்ல. ஸ்டடீஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ்னா படிக்கணும் அப்படின்றத விருப்பத்த அவங்க இருதயத்துல நம்ம வந்து போடணும். அதுக்கும் நேரத்த வந்து குடுக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து அது கடவுள் குடுத்த பொறுப்பு. அப்ப பிள்ளைகள் படிக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒரு நேரத்த நீங்க செலவு பண்ணணும். இப்ப ஸ்டடீஸ்க்கும் நேரத்த செலவு பண்ணணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் வந்து ஜெனரலா வந்து படிக்கிறாங்க, அ விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல. அவங்க வந்து வீட்டோடைய வேலைகளிலும் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். அதாவது பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன வேலைகள வந்து வீட்டுல வந்து செஞ்சு குடுக்கக்கூடியவங்களா நம்ம சொல்லி தரணும். சின்ன வயசுல இருக்க குழந்தைகள் என்ன பண்ணலாம்? இப்போ அப் டூ வந்து 3 வயசு இருக்க குழந்தைகள என்ன பண்ணணும்? நம்ம டீச் பண்ணணும். அதாவது சின்ன வேலைகள வீட்டுல நம்ம செய்யணும். நம்மலாம் ஒரே ஃபேமிலி. அம்மா, அப்பா, பிள்ளைகள்லாம் நம்ம இருக்கோம். நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அ குடும்பத்துக்காக வேலை செய்யணும், சர்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அம்மாக்கு இந்த வேலை குடுத்துருக்காரு ஏசப்பா, அப்பாவுக்கு இந்த வேலை குடுத்துருக்காரு. குழந்தைகள உங்களுக்கும் சில வீட்டுல சில பொறுப்புகள, வேலைகள தேவன் குடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு டீச் பண்ணி, அவங்க ஏஜுக்கு தக்கபடி நம்ம என்ன பண்ணணும்? அவங்க சிறு சிறு வேலைகள நம்ம வந்து குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3 வயசு குழந்தைங்க அப்படின்னா, அவங்களுடைய விளையாட்டு ஜாமானுங்கலாம் விளையாண்டு முடிச்சோனே என்ன பண்ணணும்? எடுத்து கரெக்ட்டா வைக்கணும். புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாங்கன்னா, எடுத்து புக் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வைக்கணும். குளிச்சுட்டு அழுக்கு ட்ரெஸ் வந்து கண்ட இடத்துல போட்டு போக்கூடாது. எடுத்து வந்து அழுக்கு கூடையில வந்து போடணும். டவல் வந்து தொடச்சோம்னா எடுத்து நீட்டா காய போடணும். அப்படின்னு சின்ன அவங்களோட பெட் எல்லாம் நீட்டா வச்சுக்கணும். அப்படின்னு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சின்ன வேலைகள நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். 3 வயசு குழந்தைங்களுக்கு அப்படி. இதே 4 டூ 5 வயசு குழந்தைங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்? அம்மா சமைச்சுட்டுனா எடுத்து டேபிள் எல்லாம் வைங்க சாப்பிடுறதுக்கு. சமைச்சு முடிச்சு சாப்பிட்ட உடனே டேபிள் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைங்க. அ அப்புறம் வந்து சின்ன துணியெல்லாம் மடிச்சு நீங்க வைக்கலாம். அ ரூம் எல்லாம் கசனிக்கிறதுக்குலாம் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னு 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிக் குடுக்கலாம். இதே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 6 வயசு, 8 வயசு பிள்ளைங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்? வேலை செய்ய குடுக்கணும். செடி இருந்தா செடிக்கு தண்ணி ஊத்தலாம். சின்ன வீடெல்லாம் சின்னதா கூட்டலாம். இல்லையா? இல்லன்னா உங்களோட பெட்டெல்லாம் நீங்க நீட்டா வச்சுக்கலாம். அ துணிய மடிச்சு வைக்கலாம். அம்மாக்கு வந்து கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வேலை செய்வதற்கு வந்து பழக்கப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம யாருமே என்ன பண்றதில்ல, அந்த மாரி செய்யறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஐயோ! என் பிள்ளை ஐயோ! வேலையே செய்ய வேண்டாம். நான் செல்லமா வளர்த்துறேன். ஒரே பிள்ளை. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் குடுக்காம நம்ம என்ன பிள்ளைகள சோம்பேறி பிள்ளைகளா மாத்துறோம். ஆனா வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியம் என்னன்னா, பிள்ளைகள அவங்களுடைய வயசுக்கு தக்கதான, அவங்களோட திராணிக்கு தக்கதான, அவங்களுடைய எபிலிட்டிக்கு தக்கதான சிறு சிறு வேலைகள நம்ம சொல்லுவது செல் செ செ செய்ய அவங்கள என்ன பண்ணணும் நம்ம? பழக்கப்படுத்தணும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர வளர வீட்டுல நமக்கும் பொறுப்புண்டு. நம்மளும் வேலை செய்யணும். குடும்பம்ன்றத எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியவர்கள். அப்பதான் நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கும்போது வேலை செய்வாங்க. நாளைக்கு சபைக்கு போகும்போதும், ஆலயத்துக்கு போகும்போதும், நம்ம சொல்லாமலே பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சபையிலயும் பாய் விரிக்கிறது, பாட்டு புக் எடுத்து வைக்கிறது, சாப்பாடு மற்றவங்களுக்கு போட்டு குடுக்கறது, தண்ணி குடுக்கறது, இதெல்லாம் எங்க வளரும்? வீட்டுல பிள்ளைகள செய்ய பழக்குனாதான் பிள்ளைகள பொறுப்பா வளர்த்தாதான், பிள்ளைகள் தானா என்ன பண்ணுவாங்க? சபைக்கு போகக்கூடிய நேரங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம சபை விசுவாசிகளோட வீட்டுக்கு போகும்போதா இருக்கட்டும், இல்ல கேம்ப், விபிஎஸ் மீட்டிங்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறோம். அங்கெல்லாம் எப்படி பிள்ளைகள் தானா வேலை செய்வாங்க? நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வேலை செய்வதற்கு பழக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஐயோ! பிள்ளைய கஷ்டப்படுத்துறனே, இவ்வளவு வேலை செய்ய சில பேர் வீட்ல அம்மா வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க, ஏன் என் பிள்ளைய ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற? அவளே குழந்தை. அவளுக்கு வேலை குடுக்காத. அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைகள வந்து நம்ம வந்து சின்ன வேலைய குழந்தை டாய்ஸ் எடுத்து அடிக்க வைக்கிறதுனால குழந்தைக்கு என்ன வரப்போகுது?
அழுக்கு துணி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறதுனால குழந்தைக்கு என்ன வர போகுது? இதே கொஞ்சம் யூத் பிள்ளைங்க வராங்க, ஒரு 10th படிக்கிறாங்க, 9th படிக்கிற, தோசை ஊத்தலாம், சட்னி வைக்கலாம், பாத்திரங்களை விளக்கலாம், வீடை கூட்டலாம், இல்லையா? இந்த மாதிரி அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்வதற்கு பழக்கப்படுத்தும் போதுதான் நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு குணசாலியான பெண்களாக, குணசாலியான ஆண் பிள்ளைகளாக வளருவாங்க எல்லா விதத்திலயும், இல்லையா? ஆண்டவர் வந்து தேவனுக்காக உழைக்கக்கூடிய மக்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறார். அது யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கட்டும், யாரு வந்து ஆண்டவருக்காக வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய திட்டத்துல வந்து பயன்படுத்துவார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்லி கொடுக்காம, குழந்தை பாவம் கஷ்டப்படக்கூடாது, இல்லையா? ஒரே குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்து, இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சது, அப்படிலாம் நம்ம வந்து அதெல்லாம் சரிதான். ஆனாலும் கூட நம்ம குழந்தைய நேசிக்கிறோம்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி இல்ல அப்படின்னா என்ன ஆகுவாங்க அப்படின்னா, என்ன விளைவுகள் நடக்கும்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குழந்தை ஹெல்த் வைஸா என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆயிடுவாங்க. எந்த வேலையுமே பிள்ளைகள் செய்யாம, சாப்பிட்டுட்டு, சும்மா இருந்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஹெல்த் வைஸா நிறைய டிசீஸ் இன்னைக்கு என்ன ஆகுது, வரக்கூடியதா இருக்கு, இல்லைங்களா? பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பு இல்லாம, நல்லா விளையாடாம, வீட்டு வேலைகள் செய்யாம இருக்கும்போது ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. நிறைய டிசீஸ், இப்ப டயபெட்டிக் மாதிரி ப்ராப்ளம் வருது. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பிசிக்கலா சொல்றேன். பிசிக்கலாவே குழந்தைங்களுக்கு அநேக நோய்கள் என்ன வருது, இன்னைக்கு அநேக குழந்தைகள் வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து பிள்ளைகள் சுறுசுறுப்பா வீட்டுல வேலை செய்யறதே இல்ல. பெற்றோர்கள் வந்து அவங்களை வந்து பழக்கப்படுத்துறது, வேலை செய்வதற்கு, விளையாடுவதற்கு, வெளியே விளையாடுவதற்கு என்ன பண்ணல, இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் வந்து அனுமதிப்பதே இல்ல. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிளேயிங் டைம் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் டைமு, ஸ்டடி டைமு, வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய டைம், அதே மாதிரி பிளேயிங் டைம் குழந்தைங்களை வந்து விளையாடுவதற்கு விடணும். வயசுக்கு ஏற்ற மாதிரி 4 வயசு டு 8 வயசு குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணணும், வெளியே கூட்டிட்டு போகணும், வாக்கிங் கூட்டிட்டு போகணும், இயற்கை காட்சிகளை காட்டணும், ஆடு மாடுகளை காட்டணும், அவனோட படைப்புகளை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல 8 வயசுக்கு மேல என்ன பண்ணணும், பிள்ளைகளை வந்து அவங்களா வந்து நடந்து போகிறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி வெளிப்புறமா பிள்ளைகளை விளையாட நம்ம வந்து அனுமதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ இந்த பிளேயிங் டைமும் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை எங்கேயுமே விளையாட விடாம நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா, பிள்ளைங்கள் வந்து ஹெல்த் வைஸா அஃபெக்ட் ஆவாங்க, மென்டலாகவும் என்ன ஆவாங்க, டிஸ்டர்ப் வந்து கடவுள் வந்து அப்படி படைக்கல நம்மள. மனுஷங்க வந்து என்ன படைச்சிருக்காரு, ஆதாம் ஏவாள் படைக்கும் போது அவங்க தோட்டத்துல உலாவினாங்க. அவங்க வந்து சந்தோஷமா எல்லா எல்லா அனிமல்ஸோட விளையாண்டாங்க, இயற்கையில ரசிச்சாங்க, எல்லா பழங்களையும் சாப்பிட்டாங்க. இப்ப கர்த்தருடைய படைப்பு நேச்சர் அப்படின்றது அப்படிதான் படைச்சிருக்காரு மனுஷனை. ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து நம்ம வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. இயற்கையோட இயற்கையா இருந்து நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப பிள்ளைகளை வந்து சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்றேன், ரொம்ப பாதுகாக்கிறேன்னு பிள்ளைகளை வெளியவே விளையாடாம, மண்ணுல கூட வெளியே விளையாம கூட நிறைய பெற்றோர்கள் காணப்படுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வந்து நேச்சுரல், அதாவது இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிள்ளைகள் பார்த்து அதை அறிந்து கொள்ளும் வழியாக நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், வெளியே விடக்கூடியவங்களா இருக்கணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு அந்த கற்பனை திறன் அதிகமா வளரும், அவங்களுடைய எபிலிட்டி, அவங்களுடைய யோசிக்கிற திறன் வந்து அதிகமா இருக்கும். அவங்களா யோசிச்சு சில காரியங்கள் செய்வாங்க, டிசிஷன் எடுப்பாங்க, அவங்களா வந்து விளையாடுவாங்க. இப்படி பண்ணும்போது குழந்தைகள் அதிகமா டிவி முன்பாகவோ, டேப் முன்னாகவோ, செல்போன் முன்னாடியோ, இந்த மாதிரி கேம்ஸ், இந்த மாதிரி எதுவும் விளையாடாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய நேரத்தை எல்லாம் எஃபெக்டிவா சரியான விதத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கும் போது ஹெல்த் வைஸா என்ன பண்றாங்க, அஃபெக்ட் ஆகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, அநேக நோய்கள் வந்து பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல வருது, நமக்கே வருது. நம்மளே இப்ப என்ன பண்றோம், முன்ன இருக்க மாதிரி நம்ம வேலை செய்யறது இல்லை. அப்ப நமக்கே நிறைய டிசீஸ் வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுது, குழந்தைகளே அநேக நோய்கள் வரதை நம்ம வந்து பாக்குறோம். நீதிமொழிகள் 19ல 15வது வசனம் வாசிக்கும் போது அதுல ஒரு வசனம் இருக்கு, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். அப்ப அந்த சோம்பல் என்ற காரியம் வந்து என்ன பண்ணும், நம்மள வந்து டயர்டா ஆக்கிடும். சரீரம் பிரகாரமும் மென்டல் பிரகாரம் ஒரு ஆக்டிவா வைக்காதபடிக்கு நம்மள வந்து என்ன பண்ணும், சோம்பல் உள்ளவர்களா மாற்று டிசீஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும். அதை அடுத்து வந்து
சோம்பல் அதாவது வேலையே செய்யாத நம்ம பிள்ளைகள பொத்தி வளர்க்கும்போது என்ன ஆகும்? நீதிமொழிகள் 21, 25ல வசனம் வாசிக்கணும். நீதிமொழிகள் 21, 25ல சோம்பேறியின் கைகள் வேலை சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அப்ப இந்த மாரி பிள்ளைகள நம்ம வந்து எந்த ஒரு காரியங்களையும் ஊக்கப்படுத்தாம, உற்சாகப்படுத்தாம இருந்தோம்னா, பிள்ளைகளுக்கு வேலை செய்யன்ற எண்ணமே வராது. இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள பழக்கப்படுத்தலன்னு வச்சுக்கவேன், பிள்ளைகள் 10த், 12த் வரும்போது, "அம்மா எனக்கு தோசை ஊத்தி குடுடா, பாத்திரம் வெளக்கி குடுடா" அப்படின்னும்போது பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள சின்ன வயசுல இருந்து பழக்கவே இல்ல. அப்போ ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்ற மனசே வராது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வேலையும் செய்யாம நம்ம என்ன பண்றோம், அவங்கள பழக்கப்படுத்துனால, அவங்களுக்கு பெருசானதுக்கு அப்புறம் வேலை செய்யறதுக்கு மனசே வராது. அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப், மேரேஜ் லைஃப் என்ன பண்ணும்? பாதிக்கக்கூடியதா மாறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாரி எங்க அம்மா வீட்ல நெறைய கம்ப்ளைண்ட் இதானே நம்ம பார்க்குறோம். திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, அநேக டைவர்ஸ் வரும்போது, என்ன காரணம் சொல்றாங்க? அ எங்க அம்மா, அப்பா வீட்ல நான் இப்படி இருந்தேன். இங்க வந்து இப்படி இருக்கேன். அப்படின்னு பிள்ளைகள் ஈஸியா என்ன பண்றாங்க? கம்பேர் இதுவே நம்ம எங்க அம்மா, அப்பா வீட்ல வேலை செஞ்சேன். அதனால இங்கேயும் வேலை செய்யுது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அப்படிங்கும்போது, அது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஆனா நம்ம குடும்பத்துல அம்மா, அப்பா கூட இருக்கும்போது பிள்ளைகள ரொம்ப க நம்ம செல்லம் குடுத்து ஒரு வேலையும் செய்யாம வளர்த்தும்போது, போகுற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? இது அவங்களுக்கு பெரிய ஒரு பாரமா இருக்கும். அப்ப வேலையே செய்ய முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடியதா காணப்படும். அப்போ அந்த பிள்ளைகள வந்து நம்ம பழக்கப்படுத்தாதபோது, அவங்க வேலை செய்யாம எப்பயும் என்ன பண்ணுவாங்க? சோம்பல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதேமாரி நீதிமொழிகள் 13:4ல வாசிக்கிறோம். அதுல என்ன வாசிக்கிறோம்? சோம்பல் இந்த மாரி இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். வேதத்துல வந்து வேலை செய்யாம, ஒண்ணுமே செய்யாம இருந்தான்னா, என்ன நடக்கும்னு பைபிள்ல வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். 13:4ல வாசிக்கிறோம். சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அப்போ நம்ம வேலை செய்யல, உனக்கு விருப்பம் இல்லன்னா, உன்னுடைய ஆத்துமா என்ன ஆகுது? ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு என்ன நினைச்சாலும் அவன் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். தரித்திரம் சோம்பேறியுடைய வழி எப்படி இருக்கும்? தரித்திரன் போல இருக்கும். நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பு எதுவும் இல்லாதபடிக்கு இருக்கும். நீதிமொழிகள் 26ல வாசிக்கிறோம். 26ல 13, 14, 15 வசனத்துல எல்லாம் வாசிக்கும்போது, இத பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 26ல 13, 14, 15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது சோம்பல் உள்ளவன் என்ன சொல்லுவான்னா, "வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும்" என்று சோம்பேறி சொல்லுவான். அப்புறம் சோம்பேறி ஒன்று படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கைகளை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அப்படி சொல்லிட்டு நெறைய வசனங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 6ல வாசிக்கிறோம். இல்லையா? நீதிமொழிகள் 6ல என்ன வாசிக்கிறோம்? சாரி நீதிமொழிகள் 16ல என்ன வாசிக்கிறோம்? நீ கர்த்தர வந்து உன்னோட செய்கையில கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்றாரு. அதேபோல நீதிமொழிகள் 6ல வந்து சோம்பேறியே எவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு இருப்ப? அப்படின்னு வந்து நீ இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவேன்னு சொல்லி தூக்கத்த பத்தி வந்து சொல்றாரு. நீங்க எறும்புகிட்ட போய் உங்களுடைய வழிய நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதுவும் வந்து நமக்கு வந்து நீதிமொழிகள் 26ல வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாரி இன்னும் நெறைய வசனங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். ஃபேமிலி பிரேயர்ல பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது, இப்ப ஆண்டவர் வந்து இந்த மாரி ஒண்ணுமே செய்யாம நம்ம இருக்கும்போது, இது பிடிக்காத காரியங்கள், இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாபங்கள் வரும், விளைவுகள் வரும். அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு இந்த வசனத்துல எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும்? எப்படி வந்து ஆவிக்குரிய பிரகாரமா நேரத்த செலவு பண்ணணும்? எப்படி வந்து பிஸியா நம்ம வீட்ல வந்து பிள்ளைகள வைத்துக் கொள்ளணும்? எப்படி வந்து அவங்கள வந்து எல்லா விதத்திலயும் வந்து அ உ உட்பட அதாவது எல்லா விதத்திலயும் அவங்கள பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் பெற்றோர்களாகிய நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும். இப்படியெல்லாம் இது நெறைய வசனங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம நம்ம பிள்ளைகளும் இப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு இப்படிலாம் மாறிடுவாங்க. இல்லைங்களா? அப்போ நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மனசுல வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் வந்து சோம்பேறி பிள்ளைகளா நம்ம விடவே
கூடாது. காலையில எழுந்திருக்க கத்துக் கொடுக்கணும், ஜெபிக்க கத்துக் கொடுக்கணும், பிள்ளைகள வந்து படிக்கிறதுக்கு ஒரு நேரத்த கத்துக் கொடுக்கணும், வெளிய விளையாட விடணும், வீட்டு காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் பிள்ளைகள் வளருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் நல்ல மாதிரியா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? மாதிரியா இருக்கணும். நம்ம இந்த மாரி இருந்தோம் அப்டின்னா, பிள்ளைகள் நம்ம சொல்றத வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம கரெக்ட் டைம்க்கு எந்திரிக்கிறோம், நம்ம படிக்கிறோம், வீட்டு காரியங்கள் செய்றோம். அ அப்ப நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளா வந்து கற்றுக்கொள்வாங்க. 2வது பிள்ளைங்களுக்கு டைம் டேபிள் அதாவது டைம் ஷெட்யூல் போட சொல்லிக் குடுக்கணும். நீ எழுந்து கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 8 வயசு, 9 வயசு பிள்ளைங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? காலையில எத்தன மணிக்கு எந்திரிக்கணும்னு போடு. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்னு டைம் போடு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணு பிள்ளைங்களுக்கு ஷெட்யூல் டைம் ஷெட்யூல் போட நம்ம பழக்கப்படுத்தணும். இவ்வளவு நேரம் பிரேயர் பண்றேன், இவ்வளவு நேரம் ஸ்டடி பண்றேன், இவ்வளவு நேரம் விளையாட போவேன். இந்த வேலையெல்லாம் அம்மா இன்னைக்கு செஞ்சு குடுக்கலாம்ன்னு இருக்க அம்மாக்குன்னு. அப்படி டெய்லி ஒர்க் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க அத சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அவங்களா நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க? டெய்லிக்கு ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. வீக்லிக்கு ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. மந்த்லி ஷெட்யூல் போடுவாங்க. அடுத்து பெருசாகும்போது இயர்லி பிளான் அவங்களே என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்களுக்கு ஷெட்யூல் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பழக்கப்படுத்தணும். அத வந்து நம்ம ஒரு ரூம்ல வந்து ஒட்டி நீ என்ன பண்ணணும்? டெய்லி அத பண்ணுனியான்னு செக் பண்ண நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். பிள்ளைகள் அப்படி பண்ணுனாங்கன்னா, அவங்கள வந்து உற்சாகப்படுத்தும் விதமாக நம்ம இப்ப என்ன பண்ண அவங்கள பாராட்டலாம். ஏதாவது பிரைஸ் வாங்கி குடுக்கலாம். நீ சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. சொன்ன மாதிரி நீ எல்லாம் பண்ணிருக்கன்னு டிக் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணலாம் பிள்ளைகள நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு பிரைஸ் வாங்கி குடுக்கும்போது, பிள்ளைகள் உற்சாகம் அடைந்து என்ன பண்ணுவாங்க? இந்த காரியங்கள செய்வாங்க. இப்ப இப்படி நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். வேலை செஞ்சு குடுத்துருக்காங்க. அம்மாக்கு ஒரு வேலை செஞ்சு குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் குடுத்து, பென்சிலோ, ஒரு பேனாவோ, ஒரு ரப்பர வாங்கி குடுத்து, அவங்கள பாராட்டும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப அந்த வேலைகள வந்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு டைம் மேனேஜ்மென்ட்டையும், எப்படி வந்து சரியான விதத்துல டைம வந்து பயன்படுத்தணும்ன்றது குறித்து நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா, இந்த வசனத்த சொல்லிக் குடுக்கணும். யாக்கோபு 4:14 ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். நாளைக்கு நடப்பது நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். பிள்ளைங்க நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ, "இது செய்யுமான்னா" என்ன சொல்லுவாங்கம்மா, "நாளைக்கு செஞ்சு தரேன்ம்மா, அப்புறம் செஞ்சு தரேன்ம்மா." "இவ்ளோ நாள் இருக்குல்லம்மா, என்ன சின்ன பிள்ளை தானம்மா, இப்ப ஏம்மா இப்பயே செய்ய சொல்றீங்க? அ எங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்ளோ வயசு இருக்கும்மா." அப்படின்னு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளே சொல்றோம், பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்? யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தா இன்னத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யறோமான்னும்போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும்? டீச் பண்ணும். நாளைக்கு இருப்போமா? இருக்க மாட்டோமா? நமக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. அப்போ தேவன் இன்னைக்கு தேவன் இன்னைக்கு சொல்லி செய்ய வேண்டிய வேலைய நம்ம இன்னைக்கு செய்யணும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். டீச் பண்ணணும். இப்படி வேதம் போட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. அப்புறம் செய்யலாம். இன்னும் வருஷம் 5 வருஷம் கழிச்சு செய்யறேன். 10 வருஷம் கழிச்சும் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. அப்படின்றத பத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும்? சொல்லணும். அது மட்டும் இல்ல, அ 2 தெசலோனிக்கேயர்ல ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர்ல பிள்ளைகளுக்கு இந்த வசனத்த நீங்க சொல்லிக் குடுக்கணும். என்னது? ஒருத்தர் வேலை செய்யாம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவே கூடாது. அது ஒவ்வொருடைய ஏஜ்க்கும் பொருந்தும் இல்லையா? பெரியவங்க வந்து பெரியவங்க வேலை ஹஸ்பண்ட்னா வெளிய வேலை செஞ்சு தான் சாப்பிடணும். ஒய்ஃப்பும் அதே மாரி தான். வீட்டு காரியங்கள செஞ்சு ஒருத்தர் வேலை செஞ்சா தான் அவன சாப்பிடுவதற்கு தகுதியானவன். அதே மாரி குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். அதான் நம்ம சாப்பிடுறோம் அப்டின்னா, நமக்கு உனக்கு கடவுள் குடுத்த ஏஜ்ன் அடிப்படையில் நீ ஏதாவது என்ன பண்ணணும்? வீட்டுக்காகவும், ஆண்டவருக்காகவும் செய்யணும். அப்பதான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா வேதம் நமக்கு வந்து சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 3ல 10, 13. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இங்க வந்து சொல்றாரு 13ல. 12ல இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வேலை செஞ்சாதான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். 9த் படிக்கும்போது, 10த் படிக்கும்போது, வேலை செஞ்சாதான் ஆண்டவர் சாப்பிடணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப நம்ம வேலைகள் செய்யணும். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். செய்யலனா தான் ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அது மட்டும் இல்ல, பைபிள்ல வந்து தாழந்து கதைய நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். இல்லையா?
தாளந்து வாங்கினவன மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 25 26 30 வாசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்த கொடுத்திருக்காரு. அப்போ தாளந்து ஒண்ணு கொடுத்த ஒரு தாளந்த வாங்கினவன் எதுவுமே செய்யாதபடி புதைச்சு வச்சிருக்கும் போது கர்த்தர் அவனை கடிந்து கொள்றாரு. சோம்பலுள்ள ஊழியக்காரன் சொல்றாரு. நீ ஏன் இப்படி நடந்ததுன்னு கர்த்தர் கடிந்து கொள்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கடவுள் கொடுத்த தாளந்துகளையும் வரங்களையும் பயன்படுத்தாம நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், இந்த தாளந்து கதைகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இயேசுகிட்ட நம்ம வாங்கின நேரத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டதையும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அது ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த தாளந்து கதைகளை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல தாவீதோட வாழ்க்கையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தாவீது வந்து அப்ப யுத்தத்துக்கு போகாம சும்மா இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, பாவம் செஞ்சாரு. பெரிய பாவம், அந்த விபச்சார பாவத்துல விடுபட்டாரு. இவரே வந்து போருக்கு போயிருந்தாலும் இந்த பாவத்துல அவர் விழுந்திருக்க முடியாது. அப்ப தாவீது வந்து சும்மா இருந்தாரு அவரு. அதனாலதான் என்ன பண்ணாரு, பாவம் பண்ணாரு. அப்போ நம்ம வந்து சும்மா உட்கார்ந்து பிள்ளைகள் வந்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சும்மா இருந்தோம்னா நிறைய கோட்ஸ் வாசிச்சிருக்கோம் இல்லையா? சும்மா இருப்பது வந்து சாத்தானுடைய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப சும்மா இருக்கும்போது சாத்தான் நம்ம என்ன பண்ணுவான், நிறைய திங்கிங் கொடுப்பான், நிறைய பாவங்கள் செய்ய நமக்கு தூண்டுவான், செல்போன் பார்க்க வைப்பான், சேட் பண்ண வைப்பான். இன்னைக்கு பிள்ளைகளை வந்து நம்ம வேலையில செய்யாம பிள்ளைகளை விட்டுறதுனாலதான் பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சேட்டிங், யூடியூப், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறாங்க. இதே பிள்ளைங்களுக்கு நம்ம வேலை கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பிள்ளைங்களுக்கு எங்க நேரம் இருக்கும், இருக்காது இல்லையா? ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், பிள்ளைகளை எந்த வேலையும் கொடுக்காதபடிக்கு செல்போன்ல விட்டுறோம், கேம்ஸ்ல விட்டுறோம். அப்ப அந்த காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா பிள்ளைகளை வந்து அதிகமா பாவம் செய்ய தூண்டுது. அப்ப இந்த மாதிரி பாவம் செய்யும் போது ஆண்டவர் எப்படி தாவீதை தண்டிச்சாரு, அது தேவனுக்கு எப்படி பிரியமில்லாத காரியம், அதனால எவ்வளவு ஒரு பாவம் பிரவேசித்தது, சிம்சோனோட வாழ்க்கையில எப்படி வந்தது, இது மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியா வாசிக்கும் போது எபேசியர்ல 5வது வசனம் வாசிக்கும் போது எபேசியர் 5ல 14, 15, 16 மட்டும் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். நாட்கள் வந்து ரொம்ப மோசமானது. ஆனால் கடவுள் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே நம்ம எல்லா நாளும் ஹெல்த்தியா இருப்போம் நமக்கு தெரியாது இல்லையா? நம்மளே நினைச்சிருப்போமா? நானே நினைச்சதில்லை. எனக்கு வந்து இவ்வளோ வயசுல வந்து சிக்னஸ் ஆகுவேன் அப்படின்றத நானே நினைச்சு பார்க்கல. அது கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நினைக்க முடியாது. நமக்கு கடவுள் வந்து குடுத்திருக்கிற ஹெல்த், வெல்த், டேலண்ட் இல்லையா? அறிவு, ஞானம் இது எல்லாமே ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தும் போதுதான் அதை என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. நம்ம வந்து அதை அப்படியே புதைச்சு வச்சிருக்கோம். ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது கர்த்தர் அதை நமக்கு தருவாருன்னு நமக்கு சொல்ல முடியும். திரும்பி தேவன் என்ன பண்ணுவாரு, எடுத்துக்கொள்வார். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுவோம், இந்த வயசுல எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கமா, இந்த காரியங்கள் எல்லாம் செய், ஆண்டவருக்காக செய், வீட்டுக்காக செய், உன்னோட தேவைகளுக்காக நீ பண்ணு அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதே நாட்கள் உனக்கு நீடிக்குமா நம்ம சொல்ல முடியாது. இப்படி ஹெல்த்தியா நீ இருப்பியா எனக்கு தெரியாது. அப்போ இதுக்கு நாட்களை நீங்க என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வந்து அவங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் இல்லைங்களா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப என் வீட்டுல வந்து எந்த வயசு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய யோசிச்சு நீங்க என்ன பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த காரியங்கள் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தும் போது பிள்ளைகள் நிஜமாவே தன்னோட தாய்க்கு வந்து கிரீடம் இருப்பாங்க. நல்ல ஒரு தேவனுடைய கரத்துல பயன்படக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த காரியங்கள் பிள்ளைகள் தானா கற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாது. நம்ம தான் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காலையில எழுந்திக்கணும், பைபிள் படிக்கணும், விளையாடணும், படிக்கணும், வீட்டு காரியங்கள் செய்யணும். இதை வந்து பழக்கப்படுத்தும் போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பழகிக்குவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தி அனுப்புறோம். காலையில எழுந்து வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, பிரஷ் பண்ண வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது. அதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தும் போதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, 9th 10th வரும்போது தானா வந்து அவங்களே கிளம்பி போறாங்க. அதே மாதிரி இந்த காரியத்தை நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பெருசாகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தானாகவே தங்களுடைய காரியங்களை திட்டம் பண்ணி நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும், எப்படி வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்ன்றத கற்றுக்கொள்ள அவங்களுக்கு
முடியும். அப்போ நம்ம அந்த சைல்ட் கிளாஸ்ல கூட நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். சிறு குழந்தை தானே அப்படின்னு நம்ம விட்டுறாதீங்க. விட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதை கற்றுக்கொள்ளாம போயிடுவாங்க. இதை நம்ம கூட யோசிச்சு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. ஆமென்.